இதுதான் தேவனுடைய ஆலயம், இங்கே தேவன் வாசமாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்திற்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் அந்த இடம் இல்லை, நாம் தான் முக்கியத்துவம் பெற்றவர்கள். ஏன் அப்படின்னு சொன்னால், நாம் தான் தேவன் தங்குகிற ஆலயமாக இருக்கிறோம். நாம் கூடி வருகிறதற்காக தெரிந்து கொண்ட ஒரு இடம்தான் நாம் இப்பொழுது சபை என்று சொல்லுகிற இடமாக இருக்கிறது. ஆனால் அது சபை, பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவினாலே பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் சபையாக கூடி வருகிற இடம்தான் அதுவே ஒழிய அந்த இடமே சபை இல்லை, அது தேவனுடைய ஆலயமும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அநேக நேரங்களிலே நம்ம பிரசங்கிக்கிறவர்கள் சொல்ல கேட்டிருப்போம். என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம சபைக்கு சரியான நேரத்திலே, தேவனுடைய ஆலயத்திற்கு சரியான நேரத்திலே வந்துவிட வேண்டும் என்று சொல்லுகிறது ஒரு சரியான கூற்று. ஆனால் அதற்கு சொல்லுகிற ஒரு சில காரியம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, தேவன் நம்ம வருகிறதற்கு முன்பாகவே இங்கே வந்து விடுவார். நீங்கள் லேட்டாக வந்தால் அது எப்படி? அவரே முன்பாகவே வந்து அமர்ந்திருக்கும் பொழுது நாம் சரியான நேரத்திற்கு வர வேண்டும் என்பது 100% சரியான ஒரு காரியம். நம்ம எத்தனையோ இடங்களுக்கு, எல்லா இடங்களுக்கும் சரியான நேரத்தில் போக வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறோம். சரியான நேரத்திற்கு நம்முடைய பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், காலேஜுக்கு அனுப்புகிறோம். நாமும் கூட எங்கேயாவது போக வேண்டும் என்று சொன்னால் அது மிக முக்கியமானது என்று சொல்லி நினைக்கும் பொழுது அங்கே சரியான நேரத்திற்கு போகிறோம். ஆனால் தேவனுடைய காரியத்திற்கு என்று தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சபையாக கூடி வரும் பொழுது அதை தவறவிடுவது சரியில்லை. ஆனால் அதே நேரத்தில் தேவன் வந்து அங்கே நமக்கு முன்பாக வந்து அமர்ந்து விடுவார் என்று சொல்லுவது எந்த விதத்திலே சரியாக இருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். தேவன் எங்கும் நிறைந்தவராக இருக்கிறார், அவர் அங்கேயும் இருக்கிறார், அது உண்மை. ஆனால் நம்ம ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம வந்து 9 மணிக்கு இல்லை 8 மணிக்கு ஆராதனை வைத்திருக்கிறோம், நாம் சபையாக கூடி வரப்போகிறோம் என்று சொல்லும் பொழுது அவர் 8 மணிக்கு முன்பதாக வந்து அங்கே இருக்கிறார். அவர் 9 மணிக்கு முன்பதாக அங்கே வந்து இருக்கிறார். அப்போ நாம் போகும் பொழுது அவரும் போய்விடுகிறாரா? ஒவ்வொரு முறையும் நம்ம எப்போல்லாம் மறுபடியும் திரும்பி வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் வந்து விடுகிறாரா? நாம் ஒரு நேரத்தை குறிக்கும் பொழுது அதற்கு முன்பதாக அவர் அங்கு வந்து இருக்கிறவராக காணப்படுகிறாரா? பழைய ஏற்பாட்டிலே தேவன் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே தங்குவது என்பது டெம்பரவரி, தற்காலிகமானதாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாயிருக்கிற நமக்குள்ளே அவர் எப்பொழுதும் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அவர் எப்பொழுதும் நம்மோடு கூடவே இருக்கிறவராக இருக்கிறார். அப்போ இந்த நேரத்துக்கு முன்னாடி வந்துடுறாரு. அப்போ ஒவ்வொரு முறையும் அவர் அந்த நேரத்துக்கு முன்பாக வந்துவிட்டு அதை நாம் எப்பொழுது ஒரு ஆராதனை நேரத்தை முடிக்கிறோமோ, நாம் எப்பொழுது கூடி வந்தவர்கள் மறுபடியுமாக திரும்பி செல்லுகிறோமோ அப்பொழுது அவரும் திரும்பி செல்லுகிறவராக காணப்படுகிறாரா என்பதையெல்லாம் நாம் யோசிக்க வேண்டிய இடத்திலே இருக்கிறோம். நாம் சரியான நேரத்திற்கு வர வேண்டும். ஆனால் அதற்கு காரணம் தேவன் நாம் வருகிறதற்கு முன்பதாக வந்து விடுகிறார் என்பது அல்ல. நாம் எந்த காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அங்கே சரியான நேரத்திற்கு போகிறோம் என்கிற பொழுது தேவனுடைய காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா இல்லையா என்பதுதான் நாம் நேரத்தை செலவிடுகிறதிலே இருக்கிறதை, அதாவது நேரத்திற்கு வருகிறதை குறிப்பதாக காணப்படுகிறது. மாறாக அவர் நம்ம வருகிறதற்கு முன்பதாகவே வந்து விடுகிறார், அவர் நமக்காக காத்திருக்கிறார் என்பதெல்லாம் இல்லை. அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நாம் தான் அவருடைய ஆலயமாக காணப்படுகிறோம். நாம் கூடி வருகிற இடம் தேவனுடைய ஆலயம் இல்லை, நாம் தான் ஆலயங்கள். நாம் தான் ஒவ்வொருவரும் ஆலயமாக இருக்கிறோம். இதை தொடர்ந்து நாம் வருகிறதான நாட்களிலே தியானிப்போம். அதே நேரத்தில் பழைய ஏற்பாட்டு நாட்களிலே ஆலயம் ஏன் அந்த இடத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது என்பதை குறித்தும் நாம் தொடர்ந்து தியானிக்கலாம். தேவன் தாமே நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவாராக. ஓகே, ஸோ கார்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து அதை பார்க்கலாம். ஸோ கார்டு அப்படிங்கிறது ஏற்கனவே பார்த்தோம், ஒரு
நோட்டுக்கு அதிகமாக 2 அல்லது 3 அப்படின்ற நோட்டை அமைக்கி அதே மாதிரி வாசிக்கும்போது அதை கார்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம அதில் தான் கார்டு ஃபார்மேஷன் அப்புறம் கார்டு இன்வர்ஷன் இது ரெண்டுமே பார்த்துருக்கோம். ஸோ நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இந்த கார்டு அப்படிங்கிறது அந்த நோட்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம இப்போ சி மேஜர் கார்டு அதுக்கு நம்ம என்னென்ன கார்டெலாம் வாசிக்கணும்னு நமக்கு ஒரு ஐடியா இருக்காது. ஸோ அதுக்கு நமக்கு தெரிய வேண்டியது என்ன, ஸ்கேல். சி மேஜர் கார்டுக்கு என்னென்ன கார்டு வரும் அப்படின்ட்டு நமக்கு தெரியணுன்னா நமக்கு பேசிக்காக என்ன தெரிஞ்சுக்கணுன்னா சி மேஜர் ஸ்கேல் நோட்ஸ் நமக்கு ஞாபகம் இருக்கும். சி மேஜர் ஸ்கேல் நோட்ஸ் என்ன, CDEFGAB 7 நோட்ஸ். திரும்ப சி வருது, ரிப்பிட்டேஷன் தான். ஸோ அதை நோட்டலாம். அப்போ அந்த 7 நோட்ஸ் நமக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அதை வச்சு நம்ம கார்டு வந்து பில்ட் பண்ணுறது, இம்ப்ரூவைஸ் பண்ணுறது அதை வச்சு தான் பண்ண முடியும். சரி, இப்போது ஒரு கார்டு இப்போ சி மேஜரில் ஒரு பாட்டு இருக்குன்னா அப்போ சி மேஜர் கார்டுக்கு வேறு என்னென்ன கார்டெலாம் வாசிக்கலாம், சி மேஜர் கார்டுக்கு வேறு என்னென்ன கார்டெல்லாம் பொருந்தும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா ஒரு சின்ன ரூலோட, அதாவது எந்த கார்டு வேணால் வாசிக்கலாம், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன். சி மேஜர் கார்டு பாட்டுக்கு என்னென்ன கார்டெலாம் வாசிக்கலாம் அப்படின்ற கேள்விக்கு எந்த கார்டு வேணால் வாசிக்கலாம், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் அப்படின்னா நம்ம வாசிக்கிற கார்டு இருக்கு இல்லையா, இப்போ கார்டுனாவே நான் சொன்னேன், இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் 3 நோட்ஸ் தான் வாசித்தோம். மேஜர், மைனர், டிமினிஷ்ட், ஆகுமெண்ட், இதெல்லாம் 3 அண்ட் அபவ் 3. அதில் இருக்க எல்லா நோட்ஸும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜி மைனர் வாசிக்கிறோம், ஜி மைனர் கார்டு. ஜி மைனர் கார்டுக்கு ஜி, பி ஃப்ளாட், டி, இந்த 3 நோட்ஸ் தான் ஜி மைனர் கார்டுக்கு வாசிப்போம். ஜி, பி ஃப்ளாட், டி. இப்போ இந்த 3 நோட்டுமே, அதாவது ஜி, பி ஃப்ளாட், டி, இந்த 3 நோட்டுமே சி மேஜர் ஸ்கேலில் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம அந்த ஜி மைனரை சி மேஜர் கார்டு ப்ரோக்ரஷனில் யூஸ் பண்ணலாம். சரியா? ஸோ திரும்ப சொல்கிறேன், இப்போ சி மேஜர் கார்டுக்கு என்னென்ன கார்டெலாம் வரும் அப்படின்ற கேளுக்கு பதிலன்னா என்ன கார்டு வேணால் வாசிக்கலாம், ஆனால் ஒரு கண்டிஷன். நம்ம வாசிக்கிற கார்டில் இருக்கிற 3 நோட்டோ அல்லது 4 நோட்டோ எதில் இருக்கணும்னா சி மேஜர் ஸ்கேலில் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது சி மேஜர் கார்டு ப்ரோக்ரஷனில் வாசிக்கலாம். எங்கே வாசிக்கணுங்கிறது அது பாட்டோடைய நோட்ஸை பொறுத்து, அதை நம்ம போக போக பார்ப்போம். இது வந்து பேசிக் பிரின்சிபல். ஓகேவா? இதுதான் பேசிக்கு. இல்லைங்க இது என்ன, இது எதோ ஒரு கார்டு வேணால் வாசிக்கலாம், 3 ஸ்கேல் நோட்ஸ், அப்படி நமக்கு ரொம்ப குழப்பமாக இருந்துச்சுன்னா நம்ம இப்போ கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி நம்ம பார்க்கலாம். சரியா? ஓகே, ஸோ நமக்கு சி மேஜர் ஸ்கேல் CDEFGAB. ஸோ நோட் நம்பர் 1 2 3 4 5 6 7 நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்னும் சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபேமிலி கார்ட்ஸ். இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, ஃபேமிலி கார்ட்ஸ், அப்புறம் ரிலேட்டிவ், இது போல் சில வார்த்தை சொல்லுவேன். இது வந்து எல்லோரும் ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணுறதில்ல, ஒருத்தருக்கும். இப்போ நான் ஃபேமிலி கார்டு, நான் ஒரு 3 கார்டு சொல்கிறேன், 3 தான் ஃபேமிலி கார்டு. சில பேர் ஃபேமிலி கார்டுன்னு மைனர்லாம் சேர்ப்பாங்க. ஸோ அது ஒன்றும் தப்பு இல்லை. இது நம்மளாம் டீச்சர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்ட நேம் தான் இந்த ஃபேமிலி கார்ட்ஸ், ரிலேட்டிவ் கார்ட்ஸ். இதெல்லாம் டீச் பண்ணுறவங்க வச்சுக்கிட்ட டேர்ம். ஓகேவா? ஸோ அதனால் அது கொஞ்சம் கொஞ்சம் ஒருத்தரோட மாறும். ப்ராப்பராக மியூசிக் தியரியில் வர மாதிரி கிடையாது. இப்போ மியூசிக் தியரியில் வர சில இன்வர்ஷன், ஃபார்மேஷன், இந்த வேர்டெல்லாம் எல்லாருக்குமே காமன் டேர்ம். பட் இப்போ நான் சொல்கிற பாரு, இந்த ஃபேமிலி கார்டுங்கிறது, ரிலேட்டிவ் கார்ட்ஸுங்கிறது வந்து ஒருத்தருடைய டீச்சிங்கை பொறுத்து மாறும். ஸோ எனக்கு வந்து நான் ஏன் ஃபாலோ பண்ணேன், இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்ற ஃபீல் பண்ணனால நான் இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கார்டு ப்ரோக்ரஷனில் ஃபேமிலி கார்டு. ஓகே, ஸோ கார்டு ப்ரோக்ரஷன் என்னென்னு சொல்லிடுறோம். ஸோ கார்டு நமக்கு தெரியும், 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட கீஸை சேர்த்து அமுத்தி வாசிக்கிறது கார்ட்ஸ். ப்ரோக்ரஷன் அப்போ என்னென்னா ப்ராக்ரஸ். நம்ம ஸ்கூல் படிக்கிறப்போ ரேங்க் கார்டு கொடுப்பாங்க, அதுக்கு ரேங்க் கார்டுக்கு போய்ட்டு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் அப்படின்னாங்க. ப்ராக்ரஸ் அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்லையும் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிறான், எவ்வளோ மாறி இருக்குது, அது எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கா, குறைஞ்சிருக்கா, அந்த ப்ராக்ரஸ் எப்படி ஆகிருக்கு, அதை சொல்கிறதுக்கு அதை சொல்லுவோம். அதே போல் இப்போது நம்ம ரோட்டில் எங்கேயாவது போகும்பொழுது எங்கேயாவது வேலை செய்வாங்க, அப்போ ஒரு போர்டு போட்டிருப்பாங்க, ஒர்க் இன் ப்ராக்ரஸ், வேலை நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு. ஸோ இந்த ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அது என்னென்னவா ஆகுது, என்னென்ன வேலை இருக்குது, என்னென்ன முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த ப்ராக்ரஸ் ஆகிட்டே போகுது இல்லையா, இந்த வேலைக்கு அப்புறம் அடுத்த வேலை, அடுத்த வேலைக்கு அப்புறம் அடுத்த வேலை, இது முடிஞ்சோன்னா அந்த வேலை செய்யணும், அப்புறம் கம்ப்ளீட் ஆகும். அதை அந்த ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து அதே போல் கார்டு வாசிக்கிறப்ப நம்ம சி மேஜர், ஃபார் எக்ஸாம்பிள் சி மேஜர் கார்டு வாசிக்கிறோம், அடுத்து என்ன கார்டு வருது, அடுத்து என்ன கார்டு வருது, அடுத்து எங்கே முடியுது,
அப்போ கார்டு சேஞ்ச் ஆகும். நம்ம பாட்டு இப்போ சி மேஜரில் ஒரு பாட்டு இருக்குன்னா பாட்டு ஃபுல்லாகவே சி மேஜரையே அழுத்திட்டு இருந்தோம்னா நல்லா இருக்காது. அப்போ வேறு என்னென்ன கார்டு வருது அந்த பாட்டுக்கு, அப்புறம் இங்கே என்ன அந்த அந்த ப்ராக்ரஸ் ஆகுதுல, அதை தான் கார்டு ப்ரோக்ரஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கார்டு ப்ரோக்ரஷன் பாட்டுக்கு சில பேர் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் வெறுமனே மியூசிக் க்ரியேட் பண்ணுவாங்க, அவங்களுமே கார்டு வச்சு அப்படியே ஒரு சும்மா மியூசிக் கூட பண்ணுவாங்க. சரி, ஓகே. ஸோ கார்டு ப்ரோக்ரஷன், ஸோ அதுதான் அந்த கார்டு ப்ரோக்ரஷன். ஓகே. ஸோ அடுத்து இப்போ நம்ம சொன்னது போல் திரும்ப இந்த ஃபேமிலி கார்ட்ஸுக்கு வரும். ஃபேமிலி கார்டு, ஃபேமிலி கார்டுனா என்ன? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேஜர் கார்டு ப்ரோக்ரஷன். ஸோ மேஜர் கார்டு மட்டும்தான். ஸோ ஃபேமிலி கார்டுனா என்ன அப்படின்னா, இப்போது மேஜர் கார்டுக்கு ஒரு மேஜர் கார்டுக்கு பொருந்துகிற மாதிரி வேறு என்னென்ன மேஜர் கார்டெலாம் வருதோ அது ஃபேமிலி கார்டு. இப்போ எத்தனை மேஜர் கார்டு இருக்குது அப்படின்னா 12 மேஜர் கார்ட்ஸ் இருக்குது. சி மேஜர், சி ஷார்ப் மேஜர் கார்டு, டி மேஜர் கார்டு, டி ஷார்ப் மேஜர் கார்டு, 12 நோட்ஸ் இருக்குது இல்லையா? அப்போ 12 மேஜர் கார்டு நம்ம ஃபார்மேஷனில் வாசிச்சிருப்போம். அப்போ 12 மேஜர் கார்ட்ஸ் இருக்குது. இப்போ சி மேஜர் கார்டு எடுத்துக்கிட்டோன்னா மீதி 11 கார்டு இருக்குது இல்லையா? சி மேஜர் எடுத்துக்கிட்டோன்னா மீதி 11 கார்டு. அப்போ சி மேஜர் கார்டுக்கு பொருந்துகிற மாதிரி மீதி இருக்கிற 11 மேஜர் கார்டில் எதெல்லாம் பொருந்துதோ அதெல்லாம் ஃபேமிலி கார்டு. ஏன்னா எல்லாமே பொருந்தாது. சரி, அது பொருந்துறது எப்படி கண்டுபிடிக்கிறது? வாசித்து பார்க்கணுமா இல்லை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது, எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. ஸோ ஆனால் முதல்ல புரிஞ்சு என்னென்னா, ஃபேமிலி கார்ட்ஸ்னால் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி கார்ட்ஸ்னால் ஒரு மேஜர் கார்டுக்கு பொருந்துகிற மாதிரி வேறு எந்த மேஜர் கார்டு செட் ஆகுதோ அதெல்லாம் ஃபேமிலி கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஃபேமிலி கார்டு சொல்லும்போது மேஜர் கார்டுக்கு இன்னொரு மேஜர் கார்டு தான் ஃபேமிலி கார்டில் வரும். ஸோ மைனர் கார்டெலாம் இல்லை, அதை நம்ம தனியாக பார்ப்போம். சரி, எப்படி கண்டுபிடிக்கிறது இல்லையா? இப்போ நம்ம கீழே இப்போ ஸ்க்ரீனில் வந்து 7 மேஜர் கார்டு பார்க்குறீங்க இல்லையா? சி மேஜருக்கு சிஇஜி, டி மேஜருக்கு டி எஃப் ஷார்ப் ஏ, இ மேஜருக்கு இ ஜி ஷார்ப் பி, ஸோ எஃப் மேஜருக்கு எஃப்ஏசி, ஜி மேஜருக்கு ஜிபிடி, ஏ மேஜருக்கு ஏ சி ஷார்ப் இ, பி மேஜருக்கு பி டி ஷார்ப் எஃப் ஷார்ப். ஸோ இதுதான் 7 மேஜர் கார்டு. மீதி 5 அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். சரியா? 12 இருக்குல்ல, மீதி 5 அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். சரி, இப்போ இந்த 7 மேஜர் கார்டு இருக்குது. இதில் எந்தெந்த கார்டில் சி மேஜருக்கு பொருந்தும்? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது சி மேஜர் ஃபேமிலி கார்டு. ஸோ சி மேஜருக்கு பார்ப்போம். ஸோ அதை நான் சொல்ல மாட்டேன். ஓகே, சி மேஜர் ஃபேமிலி கார்ட்ஸ் இது போல் தனித்தனியாக ஒன்றொருத்துக்கும் பார்ப்போம். டி மேஜர் ஃபேமிலி கார்டு பார்ப்போம். ஸோ இப்போ பார்க்குற சி மேஜர் ஃபேமிலி கார்ட்ஸ், சி மேஜருக்கு வேறு என்னென்ன கார்ட்ஸ்லாம் வரும்? இப்போ மேலே பார்த்தீங்கன்னா சி மேஜர் ஸ்கேல் இருக்குது இல்லையா? சிடிஇஎஃப் ஜிஏபி, இந்த 7 நோட்ஸ் மேலே இருக்குது. கீழே நமக்கு 7 அதாவது 6 ஆமாம், சியை விட்டோம்னா இல்லை பி வரைக்கும். ஸோ சிசியாக தான் 7 மேஜர் கார்ட்ஸ் இருக்குது. இப்போது இந்த எல்லா கீழே இருக்க மேஜர் கார்ட்ஸ்லையும் 3 நோட்ஸ் இருக்குது இல்லையா? எல்லாத்துக்குமே 3 நோட்ஸ். அந்த 3 நோட்ஸுமே இந்த 7 நோட்ஸில் வந்ததுன்னா அது சி மேஜர் கார்டில் வரும். ஃபஸ்ட்டு இப்போ சி மேஜர் பாருங்களேன். சி மேஜரில் என்ன நோட் இருக்குது? ஒரு நிமிஷம் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது சி மேஜரில் சி இ ஜி இதுதான் சி மேஜர் கார்டுடைய நோட்ஸ். இப்போ இந்த சி இந்த 7 நோட்ஸில் வருதானா? இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் இ வருதா? இங்கேயும் இ இருக்குது. அப்புறம் சி மேஜரில் ஜி வருதா? இங்கேயும் ஜி வருது. அப்போது சி மேஜர் ஃபேமிலி கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல சி வரும். புரிஞ்சுதா? ஸோ எப்படி இந்த மேஜர் கார்டு வந்து நம்ம ஃபேமிலி கார்டு பார்க்குறது அப்படின்னா, இப்போ சி மேஜர் ஃபேமிலி கார்டு பார்க்குறோம். சி மேஜர் ஸ்கேல் 7 நோட்ஸ் இருக்குது. கீழே எல்லா மேஜர் கார்டு 7 மேஜர் கார்ட்ஸ் இருக்குது. அந்த மேஜர் கார்டில் வாசிக்கிற 3 நோட்டுமே இந்த சி மேஜர் ஸ்கேலில் இருக்கணும். அப்படி இருந்தால் அது ஃபேமிலி கார்ட்ஸ். ஸோ ஃபேமிலி கார்டு சொல்லும் பொழுது மேஜருக்கு இன்னொரு மேஜர் தான் ஃபேமிலி கார்டாக இருக்க முடியும், மைனரில் போயிடக்கூடாது. சரியா? அப்போது சி மேஜர் கார்டில் முதல்ல சி இருக்குது, இங்கேயும் சி இருக்குது, இ இருக்குது, இங்கேயும் இ இருக்குது, ஜி இருக்குது, இங்கேயும் ஜி இருக்குது. ஸோ ஆப்வியஸாக சி மேஜருக்கு நமக்கு சி மேஜர் ஸ்கேலுக்கு சி மேஜர் கார்டு வரும் இல்லையா? ரெண்டும் ஒரே தானே. ஸோ அப்போது முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? சி மேஜர் ஃபேமிலி கார்டு அப்படின்னு போட்டுட்டு கீழே சி மேஜர் அப்படின்னு போட்டு சிஇஜி அதை எழுதிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு டி மேஜர் செக் பண்ணி பார்ப்போம். டி மேஜர், இப்போ டி மேஜருக்கு முதல்ல என்ன வருது? டி நோட் வருது. சி மேஜர் ஸ்கேலில் டி இருக்கானா? இருக்குது. அடுத்து டி மேஜர் கார்டில் எஃப் ஷார்ப் வருது. இங்கே சி மேஜர் ஸ்கேல் எஃப் ஷார்ப் இருக்கா? இல்லை, எஃப் ஷார்ப் இல்லை, எஃப் தான் இருக்குது இல்லையா? எஃப் ஷார்ப் இல்லை. அப்போது இந்த சி மேஜர் ஃபேமிலி கார்டில் டி மேஜர் கார்டு வராது.
சொல்கிறது புரியுதா? ஸோ இங்கே டி மேஜர் கார்டில் எஃப் ஷார்ப் கீ வருது, இங்கே சி மேஜர் ஸ்கேல் எஃப் ஷார்ப் இல்லை. அதனால் இந்த டி மேஜர் கார்ட் சி மேஜர் ஃபேமிலி கார்டில் வராது. அடுத்து இ மேஜர் பார்ப்போம். இ மேஜர் ஃபஸ்ட்டு இ நோட் இருக்குது, சி மேஜர் ஸ்கேலில் இ இருக்கான்னா இ இருக்குது. அடுத்து ஜி ஷார்ப் இருக்குது, இங்கே ஜி ஷார்ப் இருக்காருன்னா இல்லை, ஜி தான் இருக்குது. அப்போது சி மேஜர் ஃபேமிலி கார்டில் இ மேஜர் கார்டு வராது. ஓகே, வரவே வராது. அடுத்து எஃப் மேஜர் கார்டுக்கு என்னென்ன எஃப்ஏசி. ஃபஸ்ட்டு எஃப் இருக்கா, சி மேஜர் ஸ்கேலில் எஃப் இருக்கா, இருக்குது, 4ஆவதாக இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட்டு ஏ வருது, இங்கே 6ஆவதாக ஏ வருது, சி வருது, முதல்ல சி வருது. ஓகே, அப்போது எஃப் மேஜர் கார்டில் இருக்கிற 3 நோட்ஸுமே சி மேஜர் ஸ்கேலில் இருக்கிறனால இந்த எஃப் மேஜர் கார்ட் சி மேஜர் ஃபேமிலி கார்டில் வரும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன வந்துச்சு, சி மேஜர் வந்தது, அடுத்து எஃப் மேஜரும் வரும். அப்போது சி மேஜருக்கு கீழே நீங்கள் எல்லாத்தையும் எழுத கூட அவசியம் இல்லை. சி மேஜர் கீழே ஃபேமிலி கார்டுன்னு போட்டிருந்தீங்கன்னா சி மேஜர், கீழே எஃப் மேஜர்னு போட்டு எஃப்ஏசி அதை எழுதிக்கோங்க. அடுத்து ஜி மேஜரில் பார்ப்போம். இப்போ ஜி மேஜரில் ஃபஸ்ட்டு ஜி வருது, இங்கே ஜி இருக்கான்னா 5ஆவதாக ஜி இருக்குது. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஜி மேஜரில் பி இருக்குது, அதே போல் 7ஆவது பி இருக்குது, அதே போல் இங்கே 3ஆவது டி இருக்குது, இங்கேயும் டி இருக்குது. அப்போ ஜிபிடி 3மே வருது. அப்போது சி மேஜர் ஃபேமிலி கார்டில் ஜி மேஜர் கார்டும் வரும். ஓகே, ஸோ இந்த 3 நோட்டுமே இங்கே இருக்கணும். இடம் மாறி இருக்கலாம், அப்படியே வரிசையாக வரணும் அவசியம் இல்லை. இங்கே ஜிபிடினா டி இங்கே தான், பிக்கு அப்புறம் தான் வரணும்னு கிடையாது. ஸோ அந்த பொசிஷன் மாறி இருக்கலாம், ஆனால் 3 நோட்டுமே அங்கே இருக்கணும். அதுதான் ரூல், ஒரு கண்டிஷன். ஓகே, ஸோ அடுத்து ஏ மேஜர் கார்டுக்கு ஏ சி ஷார்ப், ஏ வருது, இங்கே 6ஆவதாக ஏ இருக்குது, சி ஷார்ப் வருது, சி மேஜர் ஸ்கேலில் சி தான் இருக்குது, சி ஷார்ப் இல்லை. அப்போது சி மேஜர் ஃபேமிலி கார்டில் ஏ மேஜர் கார்டு வராது, எங்கேயுமே வரவே வராது. அடுத்து பி மேஜர் பாருங்கள், டி ஷார்ப் எஃப் ஷார்ப் வருது, இங்கே டி ஷார்ப் இல்லை, எஃப் ஷார்ப் இல்லை. அப்போது சி மேஜர் ஃபேமிலி கார்டில் பி மேஜர் வராது. நெக்ஸ்ட்டு ஷார்ப்பில் பார்ப்போம். ஷார்ப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஷார்ப்பு. ஆனால் சி மேஜர் ஸ்கேலில் ஷார்ப்பு கீயே கிடையாது. அப்போ நம்ம ஒன்றா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஷார்ப்பில் எதுவுமே வராது. அப்போ சி மேஜர் ஃபேமிலி கார்டில் இந்த 5 ஷார்ப் மேஜருமே வராது. அப்போது சி மேஜர் ஃபேமிலி கார்டுக்கு என்னென்ன வருது அப்படின்னா 3 மேஜர் கார்டு தான் வருது. என்னென்ன வருது, சி மேஜர், அடுத்து எஃப் மேஜர், ஜி மேஜர். ஏன் இது 3 மட்டும் வருது, இந்த 3 கார்டில் இருக்கிற 3 நோட்ஸும் தான் சி மேஜர் ஸ்கேலில் செட் ஆகுது, பொருந்துது. அதனால் இது மட்டும்தான் வரும் மேஜர் கார்ட்ஸில். அப்போது உங்களுக்கு தெரியும் சி மேஜர் கார்டுக்கு என்னென்ன கார்டு வரும்னா, அதாவது என்னென்ன மேஜர் கார்டு வேறு செட் ஆகும்னா எஃப் மேஜர், ஜி மேஜர். மற்ற மேஜர் கார்டு செட் ஆகாதுன்னா செட் ஆகாது. ஏன் செட் ஆகுதுன்னு நமக்கு சொல்ல தெரியணும். இல்லை, அதில் வர அந்த கார்டில் இருக்க நோட்ஸு சி மேஜர் ஸ்கேலில் வராது, ஸோ அதனால் அந்த கார்டு செட் ஆகாது. அப்போ எஃப் மேஜர், ஜி மேஜர் செட் ஆகுது. ஆமாம், எஃப் மேஜரில் எஃப்ஏசி 3 நோட்ஸ் வாசிக்கிறோம், அந்த 3மே சி மேஜர் ஸ்கேலில் வருது. அதே போல் ஜி மேஜரில் ஜிபிடி, இது 3மே சி மேஜரில் வருது. நம்ம ஜி மேஜர் ஸ்கேலில் பார்த்துடக்கூடாது, அந்த கார்டில் இருக்க 3 நோட்டு இதில் பொருந்தணும், அவ்வளோதான். ஸ்கேல் ஃபுல்லாகவே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அதாவது ஜி மேஜர் ஸ்கேலுக்கு போயிட வேண்டாம். ஓகேவா? ஸோ கார்டு மட்டும் தான். சி மேஜர் ஃபேமிலி கார்டு பார்க்குறப்ப சி மேஜர் ஸ்கேலை மட்டும் வச்சுக்கிட்டு மற்றதான் கார்டில் எடுத்து பார்க்கணும். சரியா? நீங்கள் அதுக்கும் ஸ்கேலில் போய் பார்த்து குழம்பிடாதீங்க. ஓகே, அப்போ சி மேஜர் ஃபேமிலி கார்ட்ஸ் அப்படின்னா சி மேஜர், எஃப் மேஜர், ஜி மேஜர் கார்டு, இந்த 3 கார்டு தான். சரியா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சி மேஜர் ரிலேட்டிவ் மைனர் கார்ட்ஸ். சி மேஜர் ரிலேட்டிவ் மைனர் கார்ட்ஸ். நம்ம ஏற்கனவே ஸ்கேல்ஸ் பார்க்கும்பொழுது ரிலேட்டிவ் ஸ்கேல்ஸில் ரிலேட்டிவ் மைனர் அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா? மேட்ச் பண்ணி ஒரு மேஜர் கார்டுக்குமே மைனர் ரிலேட்டிவாக இருக்கும். அதை வச்சுமே நம்ம எழுதலாம். அதை அப்போ செகண்டாக பார்ப்போம். பட் பேசிக்காக பார்க்கும்பொழுது நான் ஒரு ரூல் சொன்னேன் இல்லையா, அந்த ரூல் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது கீழே 7 மைனர் கார்ட்ஸ் இருக்குது. இதில் எப்படிங்க மைனர் கார்டு, எந்த கார்டு வந்து சி மேஜர் கார்டில்
எந்த மைனர் கார்டு வரும்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதே ரூல் தான். என்ன ரூல்னால், இப்போ இந்த ஒரு மைனர் கார்ட்ஸ்லையும் 3 நோட்ஸ் இருக்குது இல்லையா, அந்த 3 நோட்ஸுமே இந்த சி மேஜர் ஸ்கேலில் வந்ததுன்னா அந்த மைனர் கார்டு சி மேஜர் ரிலேட்டிவ் மைனர் கார்ட்ஸாக நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். அதாவது சி மேஜர் கார்டு ப்ரோக்ரஷனில் நம்ம அந்த மைனர் கார்ட்ஸை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டில் அதே போல் பார்ப்போம். சி மைனரில் ஃபஸ்ட் என்ன இருக்குது, சி இருக்குது, இங்கேயும் சி இருக்குது சி மேஜர் ஸ்கேலில். சி மைனரில் அடுத்து இ ஃப்ளாட் வருது, இங்கே இ ஃப்ளாட் இருக்கா? இல்லை, இ தான் இருக்குது. அப்போது சி மேஜர் கார்டு ப்ரோக்ரஷனில் சி மைனர் வராது. அடுத்து டி மைனர் பார்ப்போம். டி மைனரில் டி இருக்கா? இங்கேயும் டி இருக்கா? இருக்குது. அப்புறம் டி மைனரில் எஃப் இருக்கா? இங்கே எஃப் இருக்குதா? இருக்குது. டி மைனரில் ஏ இருக்குதா? இங்கே ஏ இருக்குது. அப்போது டி மைனரில் வர 3 நோட்டுமே சி மேஜர் ஸ்கேலில் வரனால சி மேஜர் கார்டு ப்ரோக்ரஷனில் டி மைனர் வரும். ஏன் டி மைனர் வரும்? டி மைனர் இருக்கிற 3 நோட்டுமே டி மைனர் ஸ்கேல் கிடையாது, டி மைனர் கார்டு. அப்போ இந்த எதில் ஸ்கேலை பார்க்கணும், எதில் கார்டுன்றதை கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, குழம்பிடாதீங்க. ஓகே, அப்போ டிஎஃப்ஏ 3மே இங்கே இருக்குது. அதனால் சி மேஜர் கார்டு ப்ரோக்ரஷனில் டி மைனர் வரும். அப்போ நீங்கள் சி மேஜர் கார்டு ப்ரோக்ரஷன் போட்டிருந்தீங்களா, ஃபேமிலி கார்டு கீழே ரிலேட்டிவ் மைனர் கார்ட்ஸ் அப்படின்னு போட்டு டி மைனர் அப்படின்னு போட்டு டிஎஃப்ஏ எல்லாத்தையும் எழுதிடாதீங்க. ஸோ அதை எது மேட்ச் ஆகுதோ அதை மட்டும் எழுதுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் சொல்கிறதுக்காக எல்லாத்தையும் போட்டிருக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ டிஎஃப்ஏ அதை எழுதிடுங்க. ஸோ அடுத்து இ மைனரில் பார்க்கலாம். இ மைனரில் இ இருக்குது, இங்கேயும் 3ஆவதாக இ இருக்குது. அடுத்து இ மைனரில் ஜி இருக்குது, இங்கேயும் 5ஆவதாக ஜி இருக்குது. அப்புறம் இ மைனரில் பி இருக்குது, இங்கேயும் பார்த்தீங்கன்னா 7ஆவதில் பி இருக்குது. அப்போ 3மே வருதில்லை. அப்போது சி மேஜர் கார்டு ப்ரோக்ரஷனில் இ மைனர் வரும். ஏன் இ மைனர் வரும்? அதில் இருக்க 3 நோட்டுமே இ மைனர் கார்டில் இருக்க 3 நோட்டுமே இந்த 7 நோட்ஸ் இருக்கிறனால சி மேஜர் கார்டு ப்ரோக்ரஷனில் இ மைனர் கார்டு வரும். அடுத்து எஃப் மைனரில் எஃப் இருக்குது, இங்கேயும் எஃப் இருக்கனால தான் ஏ ஃப்ளாட் இருக்குது. அடுத்தது சி மேஜர் ஸ்கேலில் ஏ ஃப்ளாட் இல்லை, ஏ தான் இருக்குது இல்லையா. ஸோ அப்போது சி மேஜர் கார்டு ப்ரோக்ரஷனில் எஃப் மைனர் வராது. ஸோ அடுத்து ஜி மைனர் பார்ப்போம். ஜி மைனரில் பாருங்கள், ஜி, பி ஃப்ளாட், டி. ஸோ பி ஃப்ளாட் வருது, இங்கே பி ஃப்ளாட் இருக்கானா? இல்லை. ஸோ அப்போது சி மேஜர் கார்டு ப்ரோக்ரஷனில் ஜி மைனர் வரவே வராது, எங்கேயுமே வராது. அடுத்து ஏ மைனர் பார்ப்போம். ஏ மைனரில் ஏ இருக்குது, இங்கேயும் ஏ இருக்குது. அப்புறம் அடுத்து சி இருக்குது, இங்கேயும் சி இருக்குது. அடுத்து 3ஆவதாக இ இருக்குது, இங்கேயும் இ இருக்குது. அப்போது ஏசிஇ 3மே வருது இல்லையா. அப்போது சி மேஜர் கார்டு ப்ரோக்ரஷனில் ஏ மைனர் வரும். அடுத்து பி மைனரில் பி, டி, எஃப் ஷார்ப். இங்கே எஃப் ஷார்ப் இருக்காருன்னா எஃப் ஷார்ப் இல்லை, எஃப் தான் இருக்குது. அப்போது சி மேஜர் கார்டு ப்ரோக்ரஷனில் பி மைனர் வராது. அதே போல் ஷார்ப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம ஈஸியாக பார்த்துடலாம். சி ஷார்ப் இருக்குது, டி ஷார்ப்பு, ஜி ஷார்ப், எல்லாமே ஷார்ப்பு. சி மேஜர் ஸ்கேலில் ஷார்ப் நோட்டே வராது. அதனால் நம்ம ஒன்றா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 5ஐயுமே நம்ம அப்படியே விட்டுடலாம், செட் ஆகலை அப்படின்னு. ஏன்னா எல்லாத்துக்குமே ஷார்ப்பில் தானே ஆரம்பிக்கும், சி ஷார்ப், டி ஷார்ப். ஸோ அதனால் வராது. ஸோ ஷார்ப்பு ஃப்ளாட்டு 2மே இல்லாதனால நமக்கு அந்த மாதிரி கார்ட்ஸில் இருந்தால் நம்ம யோசிக்காமல் அழகாக நம்ம நோத்தி விட்டுடலாம். ஓகே, அப்போது என்னென்ன மைனர் வருது? 3 மைனர். என்னென்ன மைனர்? ஏ மைனர், டி மைனர், இ மைனர். ஸோ நீங்கள் இப்படியும் எழுதலாம். சிம்பிளாக எழுதணுன்னா நம்ம ரிலேட்டிவ் மைனர் பார்த்தோம் இல்லையா, சி மேஜர் ஸ்கேலுடைய ரிலேட்டிவ் மைனர் ஏ மைனர். அப்போ சி மேஜர் கார்டுக்கு அந்த ரிலேட்டிவ் மைனர் ஏ மைனர் கார்டும் வரும். அப்போது அதே போல் எஃப் மேஜர் பார்த்தோம் இல்லையா, எஃப் மேஜருக்கு ரிலேட்டிவ் மைனர் டி மைனர். அப்போ அது அப்படியே வரும். அதே போல் ஜி மேஜருக்கு ரிலேட்டிவ் மைனர் இ மைனர், அது வரும். ஸோ இப்படியுமே நம்ம எழுதிடலாம். அதாவது ஃபேமிலி கார்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னா ஃபேமிலி கார்ட்ஸை வச்சு நம்ம அப்படியே ரிலேட்டிவ் மைனர் வந்து எழுதிடலாம். நமக்கு அப்படி எழுத தெரில, குழப்பமாக இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம பார்த்தது போல் எல்லா மைனர் கார்ட்ஸையும் நம்ம பார்த்து எந்தெந்த 3 நோட்டு அதில் மேட்ச் ஆகுதுன்னு கூட பார்த்து என்ன பண்ணலாம், எழுதலாம். ஓகே, ஸோ அடுத்து வந்து வேறு என்னென்ன கார்டெலாம் வரும்? நம்ம என்ன பார்த்துருக்கோம்? டிமினிஷ்டு கார்டை பார்த்தோம், ஆகுமெண்டட், அதுலேயும் பார்த்துடலாம். இப்போது நான் சொன்னேன் இல்லையா, சி மேஜர் ஸ்கேலில் ஷார்ப்பும் கிடையாது, ஃப்ளாட்டும் கிடையாது. அப்போ அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ சி மைனர் டிமினிஷ்டில் இ ஃப்ளாட், ஜி ஃப்ளாட் வராது. இதில் பாருங்கள், டி டிமினிஷ்டில் ஏ ஃப்ளாட் வராது.
இ டிமினிஷ்டில் பி ஃப்ளாட் வருது அதனால் வராது. எஃப் டிமினிஷ்டில் ஏ ஃப்ளாட் வருது அதனால் வராது. ஜி டிமினிஷ்டில் பி ஃப்ளாட் வருது அதனால் வராது. ஏ டிமினிஷ்டில் இ ஃப்ளாட் வருது அதனால் வராது. பி டிமினிஷ்டில் பாருங்களேன், பிடிஎஃப் பி இருக்குது, டி இருக்குது, எஃப் இருக்குது. அப்போது பி டிமினிஷ்டு வரும், அதாவது சி மேஜர் கார்டு ப்ரோக்ரஷனில் பி டிமினிஷ்டு வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், சொல்ல மாட்டேன், சி மேஜர் அதர் கார்ட்ஸ்னு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபேமிலி கார்ட்ஸ்னு போட்டு சி மேஜர், எஃப் மேஜர், ஜி மேஜர் அந்த 3 எழுதிருங்க. அடுத்து ரிலேட்டிவ் மைனர் கார்ட்ஸ் அப்படின்னு போட்டு ஏ மைனர், டி மைனர், இ மைனர், இல்லை டி மைனர், இ மைனர், ஏ மைனர். ஸோ எப்படி இருந்தாலும் ஓகே, அதை எழுதிக்கோங்க. அடுத்து அதர் கார்ட்ஸ் அப்படின்னு போட்டு பி டிமினிஷ்ட், ஷார்ட் டேர்ம் டிஐஎம்னு போட்டால் கூட ஓகே, போட்டுட்டு பிடிஎஃப். ஸோ அதை அப்படி போட்டுக்கோங்க. ஸோ ஏற்கனவே சொன்னது போல் ஷார்ப் எதுவுமே வராது, ஏன்னா எல்லாமே ஷார்ப்பில் ஆரம்பிக்கும். சி மேஜரில் ஷார்ப்பே கிடையாது, நம்ம யோசிக்காமையே நான் ஷார்ப் படி தள்ளி விட்டுறலாம். நல்லா கவனிங்க, இப்போ சி மேஜர் ஸ்கேலில் ஷார்ப் நோட்டு கிடையாது, அதனால் நம்ம அப்படியே கண்டுக்காமல் விட்டுறோம். இப்போ டி மேஜர் போகிறப்ப அதில் சி ஷார்ப் வரும் இல்லையா, அப்போ நம்ம ஒன்று ஒன்றா செக் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ அதே போல் ஆகுமெண்டட் பார்த்தீங்கன்னா இங்கே ஜி ஷார்ப் வருது, இங்கே எஃப் ஷார்ப் வருது, இங்கே ஜி ஷார்ப் வருது, சி ஷார்ப், டி ஷார்ப், சி ஷார்ப், டி ஷார்ப். அப்போ எல்லாத்துலேயுமே ஷார்ப் வரனால ஆகுமெண்டடில் இந்த 7மே வராது, அப்புறம் ஷார்ப்புமே கூட வராது. ஓகே, ஸோ அப்போது நம்ம 3 பார்த்துருக்கோம், ஃபேமிலி கார்ட்ஸ், ரிலேட்டிவ் மைனர் கார்ட்ஸ், அதர் கார்ட்ஸ். ஸோ சி மேஜர் கார்டு ப்ரோக்ரஷன் அப்படின்னு சொல்லும்போது ஃபேமிலி கார்டு என்னென்ன மேஜர் கார்டெலாம் வரும், சி மேஜர், எஃப் மேஜர், ஜி மேஜர். இப்போ நீங்கள் ஃபேமிலி கார்டு சிஎம் அப்படின்னா மேஜர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்மால் எம் போட்டால் மைனர். இந்த ஷார்ட்கட்டு ஒருத்தர் மாறி யூஸ் பண்ணுவாங்க, அது எப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். சில பேர் மேஜர் கார்டுக்கு எதுவும் போட மாட்டாங்க, சீன் மட்டும் போட்டால் மேஜர், எம் போட்டால் மைனர் அப்படி கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இப்போ போட்டிருக்கிறதுல கேபிட்டல் எம் போட்டால் மேஜர், ஸ்மால் எம் போட்டால் மைனர். ஸோ அப்படியே நம்ம வச்சுக்குவோம். ஸோ ஃபேமிலி கார்டு சி மேஜர், எஃப் மேஜர், ஜி மேஜர். அப்போ உங்களுக்கு தெரியணும் ஏன் இந்த மூணு மேஜர் கார்டு தான் வருமா, மீதி 9 இருக்கா, 9 ஆமாம் 9 அப்போ அது வராதுன்னா வராது. ஏன் வராதுன்னா சொல்ல தெரியும், இல்லை அதில் வர அந்த கார்டில் வர 3 நோட்டும் சி மேஜர் ஸ்கேலில் இல்லை. ஸோ அப்போ செட் ஆகாது. ரெண்டாவது ரிலேட்டிவ் மைனர் பார்த்தோம், அதுக்கும் அதே ஃபார்ம்லாம் அதே ரூல் தான், அதில் இருக்க 3 நோட்டுமே அதில் செட் ஆகணும். ஸோ அதனால் அந்த ஸ்கேலை பார்த்து போட்டோம். அதே போல் ரிலேட்டிவ் மைனரை வச்சும் போடலாம், சி மேஜருக்கு என்ன ரிலேட்டிவ் மைனர், அப்போ அதுவும் செட் ஆகும், அப்படி கூட பார்த்து எழுதலாம். அப்போ அதர் கார்ட்ஸில் டிமினிஷ்டு கார்டு ஒன்று செட் ஆச்சு. ஸோ இது 3 தானே, இப்படி அதில் 3, 6, 7 கார்டு இருக்கிறோம். இன்னும் நிறையா கார்டு கூட இருக்குது, ஓகேவா. ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட்டில் பார்ப்போம், சரியா. ஓகே, ஸோ இதில் டவுட்ஸ் இருக்கா, எப்போதும் முடிச்சு தான் கேட்போம், பட் இருந்தாலும் இது கொஞ்சம் பெரிய பாடங்கிறதுனால இந்த கார்டு ப்ரோக்ரஷனில் கொஸ்டின்ஸ் இருந்தால் நீங்கள் இப்போ கேளுங்க. இந்த புரிஞ்சிச்சா சி மேஜர் கார்டு ப்ரோக்ரஷன் சொல்கிறது? எஸ் பிரதர். வேறு யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருக்கா? சொன்னதில் ஏதாவது புரியல, ஏன் இது ஏன் வரல, இல்லை அது ஏன் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா உங்களுக்கு தெளிவாக இருக்கணும், தெளிவாக இருந்தது தான், புரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் ஃப்யூச்சரில் இம்ப்ரூவைஸ் பண்ணாலும் சரி, இல்லை எது பண்ணாலும் சரி, அதை நீங்களே உட்காந்து ஒர்க் பண்ணணும். ஸோ அது முக்கியம். ஓகே, ஸோ அப்போது இது இப்போ 3, 6, 7 கார்டு பார்த்துருக்கோம். ஹவு மெனி ரைட்டிங் அசைன்மெண்ட் கடைசியில் சொல்லுவேன், கொஞ்சம் நிறையா தான் இன்றைக்கி இந்த வாட்டி இருக்கும். கொஞ்சம் நிறைய எழுதுகிற மாதிரி தான், நிறையா இருக்குமா, நிறையா தான் இருக்கும். ஆமாம், ஏன்னா நம்ம மேஜர் கார்டு ப்ரோக்ரஷன் ஃபுல்லாகவே முடிச்சிடணும் அடுத்த வாரத்துக்கு. அடுத்த மைனர் கார்டு போவோம், அப்புறம் பாட்டு நிறையா இருக்குது, கடைசியில் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ 7, அதாவது 3, 6, 7 கார்டு பார்த்துருக்கோம். இப்போது ஒரு பாட்டுக்கு எத்தனை கார்டு தேவை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. 6 கார்டு தேவையா, இல்லை 7 வாசிக்கணுமா, அதாவது ஹவு மச் கார்டு இஸ் நெசசரி டு ப்ளே. ஒரு பாட்டுக்கு எத்தனை கார்டு கண்டிப்பாக வாசிக்கணும், சேஞ்ச் பண்ணி எத்தனை கார்டில் வாசிக்கலாம் அப்படின்னா 3 கார்டு போதும். 3 கார்டில் நம்ம தாராளமாக நல்ல ஒரு பாட்டை வந்து வாசித்து முடிச்சிடலாம். இட்ஸ் இனஃப். எப்படி 3 கார்டில் எப்படி நம்ம வாசித்து முடிக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும் இல்லையா. ஸோ அதை நான் சொல்லிடுறேன் ஏன் அப்படின்னு. இப்போ இந்த மேஜர் கார்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஓகே, ஸோ இப்போ இந்த மேஜர் கார்டு பார்த்தோம், ஃபேமிலி கார்டு.
இதில் பார்த்தீங்கன்னா 3 கார்டு, சி மேஜர், எஃப் மேஜர், ஜி மேஜர். இப்போது ஒரு பாட்டு, இப்போ சி மேஜரில் ஒரு பாட்டு இருக்குன்னா இந்த 7 நோட்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த 7 நோட்ஸ் தான் மாறி 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 வரும். ஆக்டேவ் மாறலாம். கீழே ஒரு ஆக்டேவ், இப்போ சி இருக்கா, சிக்கு அப்புறம் கீழே லெஃப்ட்டில் நோட்ஸ் இருக்கு இல்லையா, பி, ஏ அப்படியே போகும். மேலே பிசிடின்னு மேலேயும் போகும். ஸோ அந்த மாதிரி ஆக்டேவ் மாறலாமே ஒழிய இந்த 7 நோட்ஸ் தான் பாட்டு முழுக்க, அது 40 நோட்ஸாக இருந்தாலும் சரி, 10 சரணமாக இருந்தாலும் சரி, இந்த 7 நோட்ஸ் தான் மாறி 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 வரும். சரியா? இப்போ இந்த சி மேஜரில் பார்த்தீங்கன்னா சிஇஜி, எஃப் மேஜரில் எஃப்ஏசி, ஜி மேஜரில் ஜிபிடி. இந்த 7 நோட்ஸுமே இந்த 3 கார்ட்லேயும் எதுலையாவது வந்துடும். இப்போ சி பார்த்தீங்கன்னா சி மேஜரில் வருது, எஃப் மேஜரில் வருது. டி பார்த்தீங்கன்னா ஜி மேஜரில் வருது. இ பார்த்தீங்கன்னா சி மேஜரில் வருது. எஃப் பார்த்தீங்கன்னா எஃப் மேஜரில் வருது. ஜி பார்த்தீங்கன்னா சி மேஜர்லேயும் வருது, ஜி மேஜர்லேயும் வருது. ஏ பார்த்தீங்கன்னா எஃப் மேஜரில் வருது. பி பார்த்தீங்கன்னா ஜி மேஜரில் வருது. அப்போ இந்த 7 நோட்ஸுமே இந்த 3 கார்டு உள்ளே வந்துடுறதுனால நம்ம ஒரு இப்போ சி மேஜரில் ஒரு பாட்டை பாடுறாங்கன்னா சி மேஜர், எஃப் மேஜர், ஜி மேஜர் வச்சு ரொம்ப அழகாக வாசித்து முடிக்கலாம். ரொம்ப நீட்டாக டீசெண்டாக சூப்பராக இருக்கும். நம்ம பாட்டு போகும்போது வாசி காட்டுறேன். சரியா? பாட்டு போகிறப்ப பார்ப்போம், இல்லை மேபி ஸ்பெஷல் கிளாஸில் பார்ப்போம். நமக்கு டைம் இருக்காது சொல்கிறதுனால. ஸோ கண்டிப்பாக ஸ்பெஷல் கிளாஸ் இந்த வீக்குள்ளே வைப்போம், நெக்ஸ்ட் கிளாஸ்க்குள்ளே. ஸோ அப்போ நான் இதை நெக்ஸ்ட் வாசி காட்டுறேன் உங்களுக்கு. எப்படி இந்த 3 கார்ட்லேயே போதுமா, நல்லா வந்துடுமா, ஃபுல் பாட்டை வாசிச்சிடாமல் கண்டிப்பாக வாசிக்கலாம், நல்லாவே இருக்கும். ஓகே. ஆனால் எங்கே மாற்றினா உங்களுக்கு தெரியும், சி மேஜருக்கு அப்புறம் எஃப் மேஜர் போகணுமா, இல்லை எங்கே ஜி மேஜர் போகணும், அது நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஆனால் அந்த 3 கார்டு வச்சு நம்ம அழகாக ரொம்ப இட்ஸ் இனஃப் அப்படின்னு சொல்லலாம். போதுமானது. அப்போ அவ்வளோ கார்டு வாசிக்கிறாங்கன்னா அதனால தான் என்ன சொல்லுவோம்னா கார்டு இம்ப்ரவைசேஷன் சொல்லுவோம். கார்டு ஒரு நெசசரி கார்டு அப்படிலாம் மாற்றணும்னு கிடையாது. கார்டு இம்ப்ரவைசேஷன் அப்படின்னா என்ன, இம்ப்ரூவைஸ் பண்ணுறது. இப்போ ஒரு டிராயிங் இருக்குது, ஒரு விஷயம் இருக்குன்னா நல்லாயிருக்கு, அது இன்னும் கொஞ்சம் மெருகேற்றுறது, இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணுறது, அப்படி தான் சொல்லுவோம் கார்டு இம்ப்ரூவைசேஷன். அப்போது எத்தனை கார்டு நெசசரி அப்படின்னு பார்க்குறப்ப 3 கார்டு இஸ் மோர் தேன் இனஃப், நம்ம அழகாக வாசி முடிக்கலாம். ஸோ அதை நம்ம ஸ்பெஷல் கிளாஸில் இன்னும் கொஞ்சம் பாட்டோட நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சரியா? ஓகே. ஸோ அப்போது 3 கார்டு இனஃப், போதுமானது. பட் இஃப் யூ வாண்ட் டு இம்ப்ரூவைஸ், இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும், வேறு கார்டு அந்த சேஞ்ச் கொடுக்கணுன்னா நம்ம ரிலேட்டிவ் மைனருக்கு போகலாம், அப்புறம் டிமினிஷ் யூஸ் பண்ணலாம். அப்போ இது மட்டும் தானே 6 கார்ட்ஸ் தானேன்னா கிடையாது, எக்கச்சக்கமான கார்டு நம்ம சி மேஜர் கார்டு ப்ரொஃபஷனல் வாசிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா ஒரு ரூல், என்ன ரூல், எந்த கார்டு வேணால் வாசிக்கலாம். ஆனால் ஒரு கண்டிஷன், என்ன கண்டிஷன், அந்த கார்டில் இருக்க 3 நோட்டுமே இந்த சி மேஜர் ஸ்கேலில் இருக்கணும். ஒன்று. இதையும் தாண்டி இன்னொன்று இருக்குது. இதையும் தாண்டி என்னங்க இன்னொன்று இருக்குது அப்படின்னா, என்ன கார்டு வேணால் வாசிக்கலாம், கேட்குறதுக்கு நல்லா இருக்கணும், அவ்வளோதான். நம்ம கார்டு வாசிக்கும் பொழுது இந்த லிசனர் இருக்கிறாங்களே, பாட்டு கேட்குறவங்க, அவங்க நம்ம என்ன கார்டு வாசிக்கிறோம், மைனர் வாசிக்கிறோமா, மேஜர் 7th வாசிக்கிறோமா, அதெல்லாம் பார்க்குறாங்களா? இல்லையே. அதை யாராவது கேட்குறாங்களா, எங்கே நீங்கள் மைனர் 7th வாசிங்களா, மேஜர் 7th வாசிங்களா? இல்லை, அதெல்லாம் கேட்குறல. ஆல் தே வாண்ட் இஸ் டு ஹியர் அ குட் மியூசிக். கேட்குறது நல்லா இருக்கணும் அட்லாஸ்ட், அவ்வளோதான். நீ டிமினிஷ்டு வாசிக்கிறியோ, ஆகுமெண்ட் வாசிக்கிறியோ, என்ன வாட் எவர் யூ கேன் ப்ளே, ஆனால் ஒரு நல்ல சவுண்டு வரணும். ஸோ ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த ஒரு க்ரியேட்டிவிட்டி போகிறப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா ரூலை எப்போதும் பிரேக் பண்ணுவாங்க, அந்த ரூலை பிரேக் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரூலை பிரேக் பண்ணுறது எல்லா என்ன சொல்கிறது, எல்லா விஷயத்தில் நடக்கும். மியூசிக்னு மாத்திரல, நிறைய விஷயத்தில் ஒரு ரூலை பிரேக் பண்ணி அப்போ ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். நம்ம எந்த கார்டு வேணால் செட் ஆகாத கார்டையும் வாசித்து ஒரு நல்ல சவுண்டை வர வைக்கலாம். ஆனால் என்ன அப்படின்னா, அதை அந்தளவுக்கு நம்ம மியூசிக்கை புரிஞ்சு தான் பண்ண முடியும், எல்லாராலையும் பண்ண முடியாதுல்ல. ரூல்ஸ் எல்லாருமே ரூல்ஸ்ன்றப்ப எல்லோரும் ரூல்ஸ்குள்ளே ஃபாலோ பண்ணி வந்துடலாம். ஆனால் ரூலை பிரேக் பண்ணி ஒரு சேலஞ்சு செய்கிறது அப்படிங்கிறது எல்லாராலையும் முடியாது. ஸோ ஆனால் அப்படியும் பண்ணலாம், அப்படி இருக்குது. எதுக்காக நீங்கள் ரூல்னால் இதுக்குள்ளேயே வச்சிடக்கூடாது நான் சொல்கிறேன். ஸோ அதை மியூசிக் அதை தாண்டி நீங்கள் என்ன கார்டு வேணால் வாசிக்கலாம், கேட்குறதுக்கு நல்லா இருக்கணும். அது ஒரு நல்ல எமோஷனை கொடுக்கணும், நல்ல ஒரு ஜாய் கொடுக்கணும், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, யாரையும் ஆக்வர்டாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ கேட்குறது நல்லா இருக்கணும். அதுதான் நான் சொல்கிறேன், ஒரு ஃபைனல் அவுட்புட் அப்படின்னு வரும்போது அதுதான் எல்லாரோடைய இதுவும், கேட்குறது நல்லா இருக்கணும். நீ என்ன கார்டு வாசிக்கலாம் யாரும் நம்மளை கேட்க போகிறதில்ல ஒன்று. ஸோ ஆனால் அது எப்படி எல்லாராலையும் பண்ண முடியுமானா இல்லை, அது ரொம்ப கஷ்டம்தான், எல்லாருமே இருக்கணும். அப்போ அதனால் என்ன பண்ணுறோம், அதை கொஞ்சம் ஓரமாக வச்சுக்கோங்க. பட் கீப் இட் இன் மைண்ட், இந்த ரூலை தாண்டி அது செய்ய முடியும், கார்டை நம்ம கரெக்டான இடத்துல முடியும் அப்படிங்கிறது. அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஸ்பெஷல் கிளாஸில் பார்ப்போம்.
ஓகே, ஸோ அப்போ அதை மைண்டில் கீப் இன் மைண்ட். பட் எல்லாராலும் இது முடியாங்கிறப்போ இட்ஸ் சேஃப் ஜோன் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம இந்த ரூல்ஸ், இப்போ இந்த ரூல்ஸ்குள்ளே வராது ரொம்பவே ஈஸி. இப்போ ரூல்ஸ்குள்ளே நம்ம படிக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி மேஜர், ரிலேட்டிவ், மைனர், இது எல்லாமே நம்ம நிறைய இடத்துல அழகாக அப்ளை பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். நமக்கு ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக அது செட் ஆகும், கரெக்டான இடத்துல வாசிக்கணும். பட் ஆனால் அந்த பார்ட்டில் இது நமக்கு செட் ஆகும். ஓகேவா? ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம ரூல்ஸில் இருக்கிறப்போ கொஞ்சம் எல்லாராலையுமே நமக்கு அதை பண்ண முடியும். ஸோ அதனால தான் நம்ம ரூல்ஸ்குள்ளே நம்ம ஸ்டிக் டு த ரூல்ஸ் அப்படின்னும். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் குட். நமக்கு ஒரு சேஃப் ஜோன் இருக்கும். பட் ரூல்ஸை தாண்டி போகிறப்போ நமக்கு ரிஸ்க் தான், ரிஸ்க் டேக்கிங். பிஸ்னஸில் சொல்கிற மாதிரி ரிஸ்க் டேக்கிங் சொல்லுவோம்ல, ஸோ ரிஸ்க். ஸோ அதையும் கீப் இட் இன் மைண்ட், அப்பப்போ ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ அதர் கார்ட்ஸ். ஓகே, ஸோ அதர் கார்ட்ஸில் இன்னும் நிறையா கார்ட்ஸ் இருக்குது. என்னென்ன கார்டு வாசிக்கலாம்? இப்போ சி மேஜர் கார்டு ப்ரோக்ரஷனில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அதர் கார்ட்ஸ்னே ஒரு லெசன் பார்த்தோம். ஸோ சி மேஜர் 7th. இப்போ சி மேஜர் 7th 4 நோட்ஸ் வருது. என்னென்ன? சி, இ, ஜி, பி. இந்த 4மே இருக்கும். சி, அப்புறம் இ, அப்புறம் ஜி, அப்புறம் பி. ஸோ 4மே இருக்கா? அப்போ சி மேஜர் கார்டு ப்ரொஃபஷனில் சி மேஜர் 7th வாசிக்கலாம். அதே போல் சி மேஜர் 6th வாசிக்கலாம். சி sus4 வாசிக்கலாம். சி sus2 வாசிக்கலாம். சி R9 வாசிக்கலாம். அப்போ அங்கே ஒரு 7, இங்கே ஒரு 5. அப்போ 7, 5, 12. அப்போ 12 தானா? நான் 12 கிடையாது. இதில் ஒரு போட்டிருக்கேன் ஆல் பாசிபிள் கார்ட்ஸ். எத்தனை கார்ட்ஸ்னால் 45 கார்ட்ஸ் இருக்குது. இவ்வளோ தானா அப்படின்னா இல்லை, இன்னமும் வாசிக்கலாம். ஸோ நமக்கு ஏன்னா அவ்வளோ கார்டு செட் ஆகணும் நமக்கு அந்த 3 நோட்ஸுமே. ஓகே, இன்னும் மெனி மோர் ஆர் தேர். ஆனால் என்ன, அந்த கார்டில் இருக்க 3 நோட்டும் நமக்கு அந்த ஸ்கேலில் வரணும். ஸோ அதுதான் பேசிக் ரூல். ஸோ இவ்வளோத்தையும் நம்ம ட்ரை பண்ணலாம், ஒரே நாளில் ட்ரை பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஃபேமிலி கார்டு மட்டும் நம்ம ட்ரை பண்ணணும். ஃபேமிலி கார்டு மட்டும் எங்கெங்கே வருது, அந்த 3 கார்டு, சி மேஜர், எஃப் மேஜர், ஜி மேஜர், இதை நம்ம பாட்டுக்கு மாற்றி தரவு பண்ணணும் முதல்ல. அப்புறம் என்ன பண்ணணும், அப்புறம் அது கொஞ்சம் தரவானதுக்கு அப்புறம் ரிலேட்டிவ் மைனரை ஆட் பண்ணணும். அப்புறம் இந்த டிமினிஷ்டு மேஜர்ஸ் இதை கொஞ்சம் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த டி sus2, டி மைனர், 7th, அது இது, அப்புறம் இந்த ஜி மேஜர் 8th, 7th, ஏ sus2, இதெல்லாம் போகலாம். ஸோ இது நிறையா இருக்குது, இன்னும் நிறையா இருக்குது. ஸோ ஆனால் பேசிக் ரூல் அதுதான். என்ன ரூல், நம்ம சி மேஜர் கார்டுக்கு என்னென்ன கார்டெலாம் வரும் அப்படின்ற கேள்விக்கு எந்த கார்டு வேணால் வாசிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன, அந்த கார்டில் இருக்க 3 நோட்டும் சி மேஜர் ஸ்கேலில் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம எந்த கார்டை வேணால் என்ன பண்ணலாம், சி மேஜர் கார்டு ப்ரோக்ரஷனில் வாசிக்கலாம். அந்த ரூலை ஸ்டிக் பண்ணுவோம். அதே நேரத்தில் அதையும் தாண்டி நம்ம மியூசிக் ஒரு அந்த விஷயம் போகும்பொழுது, அந்த ரூல்ஸ் பிரேக் பண்ணும்பொழுது டிஃப்ரெண்ட் இது, அதாவது சி மேஜர் ஸ்கேலில் நோட்ஸ் வராத கார்ட்ஸை கூட வாசிக்கலாம். ஆனால் ஃபைனலாக அதை நல்லா இருக்க வைக்கிறது தான், அது நம்முடைய திறமையை பொறுத்து, அதனுடைய ஸ்கில்லை பொறுத்து இருக்குது. அது எவ்வளோ மியூசிக்கை புரிஞ்சுன்றதை பொறுத்து இருக்குது. ஓகேவா? ஸோ அதையும் நான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வைக்கிறேன். ஸோ கீப் இட் இன் மைண்ட். ஓகே, ஸோ திரும்ப சொல்கிறேன். ஸோ மேஜர் கார்டு பார்த்தோம், மைனர், ரிலேட்டிவ் மைனர் பார்த்தோம், அதர் கார்ட்ஸ் பார்த்தோம். இது மாத்திரம் இல்லை, சி மேஜர் 7th, சி மேஜர் 6th, சி sus4, சி sus2, இதில் இருக்க எல்லா நோட்ஸுமே சி மேஜர் ஸ்கேலில் வருது இல்லையா? அப்போ இது எல்லாமே வரும். அப்போ இது மட்டும் தானா? இது மட்டும் கிடையாது. டி மைனர் இருக்கு இல்லையா, டி மைனர், டிஎஃப்ஏ, அது ஏற்கனவே பார்த்தோம். டி மைனர் 7th அதோட டிஎஃப்ஏ நோட்டோட சி ஆட் ஆகும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஓகே, உடனே பார்க்கணும், போக பார்க்கலாம். ஓகே, ஸோ அதே போல் டி மேஜருக்கும் நம்ம பார்ப்போம். டி மேஜர். ஸோ நெக்ஸ்ட்டு டைட்டில் போட்டுக்கோங்க, டி மேஜர் ஃபேமிலி கார்டு. ஸோ அதே பேட்டர்ன் தான் பார்ப்போம். நம்ம சி மேஜர் என்ன பார்த்தோம், ஃபேமிலி கார்டு, ரிலேட்டிவ் மைனர் கார்டு, அதர் கார்ட்ஸ். அதே பேட்டர்னில் தான் நம்ம எல்லா மேஜர் கார்டுக்குமே பார்ப்போம். சரியா? ஸோ நீங்கள் அந்த சஸ் கார்டு, sus4 அதெல்லாம் ஃபுல்லாக எழுதணுமானா அதெல்லாம் எல்லாத்தையும் எழுத வேணாம். எழுதி வச்சுக்கோங்க, ரீட் பண்ணுங்கள். ஸோ பேசிக்கை புரிஞ்சுக்கோங்க. எனக்கு அனுப்புகிறப்போ அந்த 3 அனுப்புனா போதும். எது, ஃபேமிலி கார்டு, ரிலேட்டிவ் மைனர், அதர் கார்ட்ஸ். ஸோ அதர் கார்ட்ஸில் எவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அது உங்கள் இஷ்டம் தான். ஓகேவா? ஸோ அதை விட்டுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ டி மேஜர் ஃபேமிலி கார்டு. இப்போ டி மேஜர் ஃபேமிலி கார்டுக்கு நம்ம சி மேஜர் ஸ்கேலை எழுதிடக்கூடாது. சி மேஜர் ஃபேமிலி கார்டுக்கு சி மேஜர் ஸ்கேல் நமக்கு தேவை. டி மேஜர் ஃபேமிலி கார்டுக்கு நம்ம டி மேஜர் ஸ்கேலை எழுதிக்கணும். டி மேஜர் ஸ்கேல் என்ன, டி, இ, எஃப் ஷார்ப், ஜி, ஏ, பி, சி ஷார்ப். இதுதான் 7 நோட்ஸ். திரும்ப டி வரும், அது ரிப்பீட்டேஷன் தான், அதனால் அதை விட்டுடலாம், அது எந்த அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இப்போது டி மேஜர் நம்ம கீழே இங்கே டி மேஜருக்கான
ஓகே. ஸோ டி மேஜரை தவிர 11 மேஜர் கார்டு இருக்குது. டி மேஜர் ஸ்கிப் பண்ணிட்டோம். சரி, ஓகே. இப்போ அப்படியே பார்த்துருவோம். ஸோ நான் ஆமாம் 7 5 இல்லாமல் ஒரே இதாக இருக்குது. சி மேஜரில் இப்போது சி மேஜர் கார்டில் சிஇஜி. இப்போ டி மேஜர் ஃபேமிலி கார்டில் சி மேஜர் வருமா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். சி மேஜரில் சி இருக்குது, டி மேஜரில் சிஏ இல்லை, சி ஷார்ப்பு தான் இருக்குது. அப்போது டி மேஜர் ஃபேமிலி கார்டில் சி மேஜர் வராது. அடுத்து இ மேஜர் பார்ப்போம். இ, ஜி ஷார்ப்பு, பி. இ இருக்கா? இருக்குது. ஜி ஷார்ப் இருக்கா? ஜி ஷார்ப் இல்லை. அப்போது டி மேஜர் ஃபேமிலி கார்டில் இ மேஜர் வராது. அடுத்து எஃப் மேஜர், எஃப்ஏசி. ஸோ எஃப் இருக்கான எஃப் இல்லை, டி மேஜர் ஸ்கேலில் எஃப் இல்லை, எஃப் ஷார்ப்பு தான் இருக்குது. அப்போ டி மேஜர் ஃபேமிலி கார்டில் எஃப் மேஜரும் வரவே வராது. அடுத்து ஜி மேஜர் பார்ப்போம். ஜியில் ஆரம்பிக்குது, இங்கேயும் ஜி இருக்குது. அப்புறம் ரெண்டாவது பி வருது, இங்கேயும் பி இருக்குது. டி இருக்குது, இங்கே டி இருக்குது. ஓகே, அப்போ ஜி மேஜர் இருக்கிற 3 நோட்டும் இந்த டி மேஜர் ஸ்கேலில் வரனால டி மேஜர் ஃபேமிலி கார்டில் ஜி மேஜர் வரும். டி மேஜர் ஃபேமிலி கார்டில் ஜி மேஜர் வரும். ஏன் வரும்? அதில் இருக்க இந்த ஜி மேஜர் கார்டில் இருக்க 3 நோட்டுமே இந்த 7 நோட்ஸில் வருது. அப்போ கண்டிப்பாக மேட்ச் ஆகும். நம்ம இந்த கார்டு அப்ளை பண்ணலாம், வாசிக்கலாம், செட் ஆகும். ஓகே. ஸோ அடுத்து ஏ மேஜர் பார்ப்போம். ஏ மேஜரில் ஏ இருக்குது, இங்கேயும் ஏ இருக்குது. சி ஷார்ப் இருக்குது ரெண்டாவது, இங்கேயும் சி ஷார்ப் இருக்குது ஏழாவதா, மூணாவதா இ இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ அப்போது டி மேஜர் ஃபேமிலி கார்டில் ஏ மேஜரும் வரும். அதே போல் டி மேஜர் ஃபேமிலி கார்டில் டி மேஜர் வரும். ஏன்னா அந்த டி மேஜர் தானே. ஸோ ஏன்னா டி மேஜர் ஸ்கேல் வச்சு தானே டி மேஜர் கார்டே ஃபார்ம் பண்ணோம். ஸோ டி எஃப் ஷார்ப் ஏ, அதான் டி மேஜர் கார்டு. அப்போ டி மேஜர் கார்டும் வரும். ஷார்ப்பில் பார்த்துருவோம். சி ஷார்ப் எஃப் இருக்குது, இங்கே எஃப் ஷார்ப் தான் இருக்குது. அதே போல் டி ஷார்ப் இருக்குது, இங்கே டி ஷார்ப் இல்லை. எஃப் ஷார்ப் இங்கே எஃப் ஷார்ப் இருக்குது, ஆனால் ஏ ஷார்ப் வருது, இங்கே ஏ ஷார்ப் இல்லை. ஜி ஷார்ப் இல்லை, ஜி தான் இருக்குது. ஏ ஷார்ப் இல்லை, ஏ தான் இருக்குது. அப்போ ஷார்ப்பில் எதுவுமே வராது. இந்த டி மேஜரில் வராது. அதுக்காக எதுலேயும் வராதுன்னு நினச்சிக்காதீங்க. டி மேஜரில் வரல. அப்போ என்னென்ன வந்துச்சு? டி மேஜர் வந்துச்சு இல்லையா, டி எஃப் ஷார்ப் ஏ, டி மேஜர் கார்டு வந்துச்சு. அப்புறம் ஜி மேஜர் ஜிபிடி வந்துச்சு. அப்போ ஏ மேஜர் ஏ சி ஷார்ப் இ வந்துச்சு. அப்போது ஃபேமிலி கார்டு டி மேஜர் ஃபேமிலி கார்டு அப்படின்னு போட்டுட்டு டி மேஜர் ஜி மேஜர் ஏ மேஜர் இந்த 3 எழுதிக்கும். டி மேஜர் ஃபேமிலி கார்டு, டி மேஜர், ஜி மேஜர், ஏ மேஜர். ஸோ நெக்ஸ்ட்டு ரிலேட்டிவ் மைனர் பார்ப்போம். ரிலேட்டிவ் மைனர். ஸோ இதில் எல்லா மைனருமே இருக்குது. 12 மைனர் இருக்குது. 3 6 7 5 12. ஸோ அதே தான் சி மைனரில் பார்ப்போம். சி மைனரில் சி இருக்குது, இங்கே சி இல்லை, சி ஷார்ப் தான் இருக்குது. அப்போ டி மேஜர் கார்டு ப்ரோக்ரஷனில் சி மைனர் வராது. அடுத்து டி மைனர் டிஎஃப்ஏ, எஃப் இருக்குது பாருங்கள், இங்கே எஃப் ஷார்ப் தான் இருக்குது, எஃப் இல்லை. அப்போ டி மேஜர் கார்டு ப்ரோக்ரஷனில் டி மைனரும் வராது. அடுத்து இ மைனர் இஜிபி. இ இருக்கானா இ இருக்குது, ஜி இருக்கானா ஜி இருக்குது, பி இருக்கானா பி இருக்குது. அப்போது இ மைனர் வருது. அப்போது இ மைனர் டி மேஜர் கார்டு ப்ரோக்ரஷனில் இ மைனர் கார்டு வரும். எதனால் வரும்? அதில் இருக்கிற இ மேஜர் கார்டில் இருக்க 3 நோட்டுமே டி மேஜர் ஸ்கேலில் இருக்குது. அப்போ வரும். அடுத்து எஃப் மைனர், எஃப் ஏ ஃப்ளாட் சி. ஏ ஃப்ளாட் இருக்குது, இங்கே ஏ தான் இருக்குது. அதனால் டி மேஜர் கார்டு ப்ரோக்ரஷனில் எஃப் மைனர் கார்டு வராது. அடுத்து ஜி மைனர் ஜி, பி ஃப்ளாட்டு டி. ஜி இருக்கானா இருக்குது, பி ஃப்ளாட் இருக்கானா ஐயா பி ஃப்ளாட் இல்லை. அப்போது டி மேஜர் கார்டு ப்ரோக்ரஷனில் ஜி மைனர் வராது. அடுத்து ஏ மைனர். இப்போ ஏ மைனர் பார்த்தீங்கன்னா ஏசிஇ, ஏ இருக்குது, இங்கே ஏ இருக்குது, சி இருக்குது, ஆனால் இங்கே சி ஷார்ப் தான் இருக்குது. அப்போது டி மேஜர் கார்டு ப்ரோக்ரஷனில் ஏ மைனர் வராது. அடுத்து பி மைனர், பியில் ஆரம்பிக்குதா, இங்கே பி இருக்கானா இருக்குது. அப்புறம் டி இருக்குது, இங்கே டி இருக்கானா இருக்குது. அடுத்து எஃப் ஷார்ப் இருக்குது, எஃப் ஷார்ப் இருக்கானா எஃப் ஷார்ப் இருக்குது. ஸோ அப்போது கார்டு ப்ரோக்ரஷனில் ரிலேட்டிவ் மைனரில் சி ஷார்ப் இ ஜி ஷார்ப் இருக்கு இல்லையா, சி ஷார்ப் இருக்கானா இங்கே இருக்குது, இ இருக்குது, இ இருக்குது, ஆனால் ஜி ஷார்ப் இருக்குது, ஜி ஷார்ப் இல்லை, ஜி தான் இருக்குது.
அப்போது டி மேஜர் கார்டு ப்ரொக்ரஷன் ரிலேட்டிவ் மைனர் கார்ட்ஸ் அதில் சி ஷார்ப் மைனர் வராது. டி ஷார்ப்பில் டி ஷார்ப் இருக்குது, இங்கே டி தான் இருக்குது, வராது. எஃப் ஷார்ப்பில் எஃப் ஷார்ப் ஏ சி ஷார்ப். எஃப் ஷார்ப் நோட் இருக்கா, இதுலேயும் எஃப் ஷார்ப் இருக்குது, ஏ இருக்குது, இதுலேயும் ஏ இருக்குது, சி ஷார்ப்புக்கு சி ஷார்ப் இருக்குது. அப்போது டி மேஜர் ரிலேட்டிவ் மைனர் கார்ட்ஸில் எஃப் ஷார்ப் மைனர் வரும். ஜி ஷார்ப் மைனர் ஜி ஷார்ப், இங்கே ஜி ஷார்ப் இல்லை ஜி தான் இருக்குது. ஏ ஷார்ப், இங்கே ஏ ஷார்ப் இல்லை ஏ தான் இருக்குது. ஓகே, ஸோ கரெக்ட் தான், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு. ஓகே, ஸோ அப்போ பி மைனர், இ மைனர், எஃப் ஷார்ப் மைனர். ஸோ ஏற்கனவே சொன்னது போல் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக பார்க்கணுன்னா நம்ம இவ்வளோ தூரம் செக் பண்ண வேண்டாம். நமக்கு ஃபேமிலி கார்டு கிடச்சிச்சின்னா ஃபேமிலி கார்டை வச்சு என்ன பண்ணலாம், அதோட ரிலேட்டிவ் ஸ்கேல்ஸ் நமக்கு தெரிஞ்சதுன்னா அழகாக அந்த ரிலேட்டிவ் கார்ட்ஸையும் நம்ம எடுத்து எழுதிடலாம். ஓகே, ஸோ அதர் கார்ட்ஸுங்க எல்லாம் விட்டேன்னா. ஓகே, ஸோ அதர் கார்ட்ஸில் சி ஷார்ப் டிமினிஷ்டு வரும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சி ஷார்ப் டிமினிஷ்ட் தான் வருதா அப்படின்னு. ஸோ டி மேஜர் கார்டு ப்ரொக்ரஷனில் அதர் கார்ட்ஸில் சி ஷார்ப் டிமினிஷ்ட் வரும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். சப்போஸ் மாறி தப்பாக இருக்குன்னா சொல்லுங்கள், நம்ம மாற்றிக்கலாம். கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் சி ஷார்ப் டிமினிஷ்டே வச்சுக்கோங்க. ஸோ அது ஆல் பாசிபிள் கார்ட்ஸ் 45 கார்ட்ஸ் இருக்குது, இன்னும் அதிகமான கார்ட்ஸ் கூட இருக்குது. ஓகே, ஸோ ரைட்டிங் அசைன்மெண்ட் 12 மேஜர் கார்ட்ஸுமே ப்ரொக்ரஷன் எழுதிடுங்க. ஃபேமிலி கார்டு, ரிலேட்டிவ் மைனர் கார்டு, அதர் கார்ட்ஸில் 1 2 அவ்வளோ போதும். ஸோ மற்றது எழுதுங்க, எழுதி ஆனால் பட் எனக்கு அனுப்புகிறது போதும். ஓகேவா? ஸோ முக்கியமான விஷயம், நீங்கள் அசைன்மெண்ட் ரைட்டிங் அசைன்மெண்ட் அனுப்புகிறப்போ நீங்கள் இனிமேட்டு குரூப்லேயே அனுப்பிடுங்க. சரியா? ஏன்னா மியூசிக் ஷீட்டுக்கு தனியாக ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அவங்கள அசைன்மெண்ட் அனுப்புறதுனால நிறைய பேர் தனியாக அனுப்புறதுனால சப்போஸ் மிஸ் பண்ணிட்டா திரும்ப அதை பார்க்க முடியல. ஸோ குரூப்லனா எப்போ வேணால் நான் பார்த்து அப்டேட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இனிமேட்டு ரைட்டிங் அசைன்மெண்ட், வீடியோ அசைன்மெண்ட், எனி அசைன்மெண்ட் நீங்கள் குரூப்லேயே அனுப்புங்க. 3rd பேட்ச் குரூப் இருக்கு இல்லையா? ஸோ குரூப்லேயே அனுப்புங்க, தனியாக அனுப்ப வேண்டாம். ஓகே, ஸோ அப்போது ரைட்டிங் அசைன்மெண்ட் 12 மேஜர் கார்டு ப்ரொக்ரஷனும் எழுத வேண்டும். சரியா? ஸோ ஷார்ப்லேருந்து எல்லாருமே எழுதிடுங்க. கொஞ்சம் டைம் பத்தலன்னா கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க. இல்லைங்க இந்த வாரம் டைமே இல்லைன்னா அடுத்த வாரம் கொஞ்சம் டைம் கடன் வாங்கி எப்படியாவது எழுதிடுங்க. ஆனால் கண்டிப்பாக முடிச்சிடுங்க. அடுத்த வாரம் நம்ம மைனர் கார்டு பார்ப்போம். ஸோ இந்த வாரம் அடுத்த வாரம் கொஞ்சம் நிறைய எழுதுனதுக்கு எழுதிடுங்க, அப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிரும். ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு நேரத்தை ஒதுக்கிடுங்க. அதே போல் வாசிக்கிறது சியிலேருந்து பி மேஜர் வரைக்கும் இந்த கார்டு ப்ரொக்ரஷன் எப்படி வாசிக்கிறது நம்ம ஏற்கனவே வாசிச்சால, நான் லிங்க் அனுப்புகிறேன். யூடியூப்பில் எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஏற்கனவே வாசித்தது போல் இப்போ இந்த கார்டு இன்வர்ஷன் வாசிச்சிருப்போம் இல்லையா? சி, அப்புறம் ஃபஸ்ட் இன்வர்ஷன், செகண்ட் இன்வர்ஷன். அதே போல் ஃபேமிலி கார்ட்ஸ் மட்டும் சி மேஜர், எஃப் மேஜர், ஜி மேஜர், இது போல் ஃபேமிலி கார்டு வாசிங்க. அப்புறம் ரிலேட்டிவ் மைனரை ஆட் பண்ணிக்கோங்க. சி மேஜர், ஏ மைனர், எஃப் மேஜர், டி மைனர், ஜி மேஜர், இ மைனர், அதோட ரிலேட்டிவ் மைனர் அப்படி ஆட் பண்ணி வாசிங்க. ஸோ அது ரெண்டுமே போதும். மேஜர் மைனர் அது மட்டுமே ஆட் பண்ணி வாசிங்கன்னா 2 மட்டும் போதும். சரியா? பி மேஜர் வரைக்கும் ஷார்ப் வாசிங்க, எனக்கு அனுப்ப வேண்டாம். ஆனால் ஷார்ப் வாசிங்க எப்போதுமே நல்லது. நான் சொன்னது போல் நம்ம 7 நோட்ஸ்குள்ளேயே வாசிச்சிடலாம், சிலேருந்து பிக்குள்ளேயே வாசிச்சிடலாம். பட் சில நேரம் கீஸ் ஒர்க் ஆகாமல் போகும் பொழுது, இல்லை வேறு எங்கேயாவது நம்மளை வாசிக்க கூப்பிட்ருக்காங்க அங்கே போய் சில ஒர்க் ஆகலைன்னா நம்ம மாட்டிக்கும்போது ரொம்பவே பதஷ்டமாக நமக்கு ஒழுங்காக வாசிக்க முடியாது. பட் நம்ம எல்லாம் தரவாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், எந்த ஷார்ப் கீழே வேணால் டிரான்ஸ்போஸ் போட்டு வாசிக்கலாம். ஸோ அதனால் தரவாக இருக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மேலே கொஞ்சம் படிக்கிறோம், இன்னும் கொஞ்சம் மியூசிக்கில் போகிறோம்னாலும் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் படிக்கிறப்பயே பல்ல கடிச்சிட்டு அதையும் படிச்சிருங்க. சரியா? அப்போது 12 நோட்ஸ் 12 மேஜர் கார்ட்ஸ் ப்ரொக்ரஷனை எழுதிடுங்க. 7 மேஜர் கார்டு ப்ரொக்ரஷனை வாசித்து அனுப்பிடுங்க. இதோட கூட சவுண்டு மேட்ச் இருக்கும். சரியா? சவுண்டு மேட்ச் இருக்கும், அதை நான் அனுப்புகிறேன். 5 நோட்ஸ் இருக்கும், அதை நான் லிங்க் அனுப்புகிறேன். ஓகே, ஸோ உங்கள் டவுட்ஸ் வந்துன்னா இப்போ நீங்கள் கேளுங்க, கிளாஸ்லேயோ இல்லை அசைன்மெண்ட்ஸோ வாட் எவர் யூ கேன் ஆஸ்க் யுவர் டவுட்ஸ் நவ். ஸோ கார்டு ப்ரொக்ரஷன் ஒரு எல்லோருக்கும் புரிஞ்சுருக்கு நினைக்கிறேன். ஸோ மேபி உங்களுக்கு நாளைக்கு இல்லை நாளைக்கு டவுட்ஸ் வந்தாலும் எப்போ வேணால் எங்கள் குரூப்பில் கேளுங்க. ஐ எம் ரெடி டு ஆன்சர். ஓகே, கண்டிப்பாக ஸ்பெஷல் கிளாஸ் உண்டு. நம்ம இந்த என்ன 2 விஷயம் சொன்னேன்ல, இந்த மேஜர் கார்டு எப்படி 3 கார்டு எப்படி போதும் ஒரு பாட்டுக்கு, ஸோ அந்த விஷயமும். அப்புறம் வேறு என்னமோ ஒன்று சொன்னேனே, டிமினிஷ்டு கார்டு ஏதோ ஒன்று சொன்னேன். சரி, ஓகே, ஸ்பெஷல் கிளாஸ் பார்ப்போம். இன்றைக்கி தேர்ஸ்டேவா? இன்றைக்கி ஃப்ரைடே, நேற்று தான் கிளாஸ் இதாகிடுச்சுல. ஸோ ஃப்ரைடே, ஸோ நாளைக்கு ஈவினிங் முடியாது. மண்டே ஆர் டியூஸ்டே குரூப்பில் மெசேஜ் போடுவோம். சரிங்களா? ஸோ பாருங்கள், பார்த்துட்டு வாங்க, நம்ம பாட்டில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம்.
சரி, ஓகே. ஸோ நம்ம ஜெபித்து நம்ம நிறைவு செய்யலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்கு கூட ஒரு முக்கியமான காரியத்தை பார்த்துருக்குறோம். ஆண்டவரே, அப்பா, இதை சரியாக புரிந்து கொண்டு நாங்கள் இந்த கீபோர்டு வாசிக்கும் பொழுது அதை புரிந்து கொண்டு நல்ல ஒரு இசையை நாங்கள் வாசிக்க கிருபை செய்யுங்க. இன்னும் இருக்கிற எல்லா காலையும் புரிந்து கொண்டு நாங்கள் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு வாசிப்பது உம்முடைய நாம மகிமைக்காக மாத்திரம் அதை பயன்படுத்தி கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.